2001 தந்தாங்க, 2014 தந்தாங்க. இரண்டுக்கு இடைவெளி 13 ஆண்டுகள். அம்மா எவ்வளவு என்னை சோதனை பண்ணியிருப்பாங்க. மீண்டும் 13 ஆண்டுகள் கழித்து எனக்கு முதலமைச்சர் பதவி தாங்க. பெருமைக்கு சொல்லல, நடந்த வரலாறை சொல்லி அம்மா வந்தாங்க. அம்மா கேட்கறதுக்கு முன்னாடி நான் திருப்பி கொடுத்துட்டேன் அம்மாட்ட. அந்த நாற்காலியில் கூட நான் அமரவில்லை. அம்மா காலமானதுக்கு பின்னாலே சின்னம்மா தான் என்னை முதலமைச்சர் ஆக்கினார்கள். திரும்பவும் நான் சின்னம்மா கையில் கொடுத்துட்டேன். நான் ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, உங்களை முதலமைச்சர் ஆகியது யாரு? பொதுச் செயலாளர், கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பதவி இதை ஒருவரிடம் இருந்தால்தான் ஒருங்கிணைப்பாளர் இணைவர் இருக்கக்கூடாது என்று முடிவெடுக்கப்பட்டு அவர் பொதுச் செயலாளர் தவறான பொதுக்குழுவை, பொய்யான பொதுக்குழுவை நடத்தி அவரை மகன் சூடிக்கிட்டார். சரி, ரைட், நீங்க ஒரு வேட்பாளரை போட்டீங்க, நாங்கள்லாம் வாபஸ் வாங்கிட்டோம், ரெட்டால ஜெயிக்கிறோம்னு சொல்லி. என்ன நடந்தது? கொங்கு மண்டலத்தில் 66,000 வாக்குகள் வித்தியாசத்தில் இரட்டைகளை தோற்கப்படுவதற்கு காரணம் திரு எடப்பாடி பழனிசாமி தான் என்பது இன்றைக்கு வரலாறு ஆகிவிட்டது. கேவலம் 1989 மாண்புமிகு அம்மா அவர்கள் தனியாக தேர்தல் களத்தில் பொதுத் தேர்தலை சந்தித்த போது சேவல் சின்னத்தில் 5 சட்டமன்ற தொகுதிகளை பெற்ற கொங்கு மண்டலம் ஈரோடு மாவட்டம், ஒரு சட்டமன்ற தொகுதியில் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் 66,000 வாக்கு வித்தியாசத்தில் தோற்கடிக்கப்படும் என்று சொன்னால் மக்களும் உங்களை விரும்பவில்லை, கழகத்தினுடைய தொண்டர்களும் உங்களை விரும்பவில்லை என்பதுதானே அர்த்தம். அதானே அர்த்தம். ஒரே விடாப்பிடியாக அந்த பதவியில் இருந்து கொண்டு கழகத்தை அவர் பொறுப்பேற்று சின்னாபனம் அனுப்படுத்திட்டார். யாரெல்லாம் கட்சிக்கு உழைத்தவர்கள், அம்மா எனக்கு 2 தடவை முதலமைச்சராக என்னை நியமனம் செய்தார்கள். நம்ம எம்பி சொன்னது மாதிரி 2001 தந்தாங்க, 2014 தந்தாங்க. இரண்டுக்கு இடைவெளி 13 ஆண்டுகள். அம்மா எவ்வளவு என்னை சோதனை பண்ணியிருப்பாங்க. எவ்வளவு சோதனை பண்ணியிருப்பாங்க. மீண்டும் 13 ஆண்டுகள் கழித்து எனக்கு முதலமைச்சர் பதவி தாங்க. பெருமைக்கு சொல்லல, நடந்த வரலாறை சொல்கிறது. அம்மா வந்தாங்க. அம்மா கேட்கறதுக்கு முன்னாடி நான் திருப்பி கொடுத்துட்டேன் அம்மாட்ட. அந்த நாற்காலியில் கூட நான் அமரவில்லை. 3ஆம் முறையாக மாண்புமிகு அம்மாவுக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டு அம்மா காலமானதுக்கு பின்னாலே சின்னம்மா தான் என்னை முதலமைச்சர் ஆக்கினார்கள். திரும்பவும் நான் சின்னம்மா கையில் கொடுத்துட்டேன். நான் ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, உங்களை முதலமைச்சர் ஆகியது யாரு? சொல்லுங்க. இப்பதே அவர் ஒத்துருக்காரு. எப்படி ஒத்துக்கிட்டாருன்னா, அவரு தவழ்ந்துன்னு அது எதுக்கு அடி போடுறாருன்னா, இவர் தவழ்ந்து கீழே இருந்து படிப்படியா முன்னேறி வந்தாராம். என்ன ஒரு கொடுமை, என்ன ஒரு கொடுமை. தவழ்ந்து சின்னம்மா காலில் விழுந்து இந்த பதவியை பெற்ற என்பதுதானே வரலாறு. அந்த வரலாறை மறைப்பதற்கு இப்ப சொல்ற புது விளக்கவர் தவழ்ந்து படிப்படியாக முன்னேறி அரசியலில் தேர்தலில் நின்றார் திரு பழனிசாமி அவர்கள். நீங்கள் வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆனீர்கள் இல்லையே. ஏதோ ஒரு தேர்தல், சட்டமன்ற பொதுத் தேர்தல் பழனிசாமி தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்று முடிவாகி, கழகத்தில் முடிவாகி, பொதுமக்களிடத்தில் அதை கொண்டு போய் சேர்த்து நீங்க ஜெயிச்சிருந்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி தவழ்ந்து நீங்க முதலமைச்சராரு பாராட்டலாம். ஆனால் என்ன நடந்தது? அம்மா ஆட்சி 2016 அவங்க பெற்று தந்த ஆட்சி. தன்னுடைய உடல்நிலையை கூட அம்மா பொருட்படுத்தாமல் தமிழ்நாடு புறம் சுற்றுப்பயணம் செய்து அனைத்து தொகுதிகளுக்கும், அனைத்து மாவட்டங்களுக்கும் அம்மா பேசிய இடங்களுக்கெல்லாம் நானும் சென்றிருக்கின்றேன் அவளோடு. அப்படி மாண்புமிகு அம்மா 2016 பெற்று தந்த ஆட்சியில் தானே நீங்கள் 2017 முதலமைச்சர் ஆனீர்கள். அதுதானே நடந்தது. இப்ப பேசுறாரு, அது மறைக்கிறார. தவழ்ந்துன்னு நம்ம எல்லாம் சொல்றோம்ல,
எல்லா கட்சிக்காரரும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்போ வந்து முதலமைச்சரானீங்களே நீங்க அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணாங்களே, அதுக்கு இப்போ புது விளக்கம் கொடுக்குறாரு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.